அனுர்குமார திசாநாயக்க ஜனாதிபதியா பதவி ஏற்றதுல இருந்து பல அரசியல்வாதிகளோட சிறப்புரிமைகள் முன்னாள் ஜனாதிபதிகளோட சலுகைகள் குறைக்கப்பட்டு வரத நாங்க பாக்குறோம். அதுல இப்போ ரொம்ப பூதாகரமா வெடிச்சிருக்கிற விஷயம் முன்னாள் ஜனாதிபதிகளோட வரப்பிரசாதங்களை குறைக்கிறது. அதுல ஒரு அங்கமா முன்னாள் ஜனாதிபதிகளோட உத்தியோகபூர்வ இல்லங்களை மதிப்பீடு செய்ய ஒரு குழுவை அரசாங்கம் நியமிச்சிருக்கு. இந்த குழு வழங்கிய அறிக்கைகளின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு சில உத்தரவுகள் போடப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணுதான் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்க வீடுகளுக்கு வாடகை கொடுக்கணும்னு. அரசியலமைப்பு சட்டத்தின்படி முன்னாள் ஜனாதிபதிகள் உயிரோட இருக்கிற வரைக்கும் அரசாங்கத்தால கொடுக்கப்பட்ட வீடுகள்ல இருக்கலாம். அதே மாதிரி இந்த வீடுகள்ல வாடகையை வாங்குறதுக்கும் சட்டத்துல இடம் இருக்கு. வீட்டு வாடகை அப்படின்ற ரீதியில அவங்களோட ஓய்வூதியத்துல 1/3 பங்கு அரசாங்கம் வழங்கும். ஆனா அந்த வீட்டோட பராமரிப்பு செலவு, ஏனைய சொகுசு விடயங்கள்னு பல விஷயங்கள் அடிப்படையா வச்சு பார்க்கும் போது வாடகை தொகை அதிகம்னா மீதி தொகைய முன்னாள் ஜனாதிபதிகளே செலுத்தணும்னு அனுர அரசாங்கம் சொல்லியிருக்கு. இப்போ கொழும்பு விஜயராம மாவட்டத்தில இருக்கிற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வசிக்கிற வீட்டு காணியோட அளவு 1 ஏக்கர் 38 பர்ச்சஸ். இதோட மதிப்பு பாத்தீங்கன்னா 313 கோடி. இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் 30,000. இதோட மதிப்பு 229 மில்லியன். கடந்த 4 வருஷமா இந்த வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் மட்டும் 43 மில்லியன் ரூபாய் செலவாகி இருக்கு. இந்த வீட்டோட வாடகை பெறுமதி 46 லட்சம் ரூபான்னு இந்த வீட்டை மதிப்பீடு செஞ்ச குழு சொல்லியிருக்கு. இந்த நிலையில தான் ஒரு கூட்டத்துல பேசிய ஜனாதிபதி அனுர மஹிந்த வீட்டு வாடகை செலுத்தி வேணா அந்த வீட்டுல இருக்கலாம், இல்லனா வெளியேறலாம்னு அவருக்காக 30,000 ரூபாய் மட்டும் தான் அரசாங்கத்தால கொடுக்க முடியும், மீதியா அவரே செலுத்தணும், இல்லனா வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயம் இப்போ அரசியல் வட்டாரத்துக்குள்ள பரபரப்பா ஏற்படுத்தி இருக்கு. இதுல முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய, சந்திரிகா, மைத்திரிபால அரசாங்க வீடுகள்ல வாழ்றாங்க. அவங்களோட நிலையும் இதுதான். முக்கியமான விஷயம், முன்னாள் ஜனாதிபதிகளிலேயே மஹிந்த ராஜபக்ஷவுக்கு மட்டும் தான் வரப்பிரசாதங்கள் அதிகம். அதிக பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், வாகனங்கள், சொகுசு வீடுகள், அதிக பணியாளர்கள்னு அவர் இன்னும் ஒரு ராஜா மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு அவர் சொல்ற காரணம், நாட்டை காப்பாத்தின என்ன பாதுகாக்க வேண்டியது மக்களோட கடமைன்னு மறைமுகமா சொல்லியிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் வீண் செலவுகளை குறைக்க அனுர அரசாங்கம் எடுத்திருக்க இந்த விஷயம் மக்கள் மத்தியில விமர்சனங்களையும் உருவாக்கி இருக்கு. முன்னாள் ஜனாதிபதிகள், அமைச்சர்கள், எம்பிக்களோட வரப்பிரசாதங்களை குறைக்கிறதால என்ன பயன்? அரசாங்கத்தோட திரைசேரியில பணம் மிச்சமாகுமே தவிர நாட்டு மக்களுக்கு அது மூலமா என்ன நன்மைகள் கிடைக்கணும்ன்றதுதான் மக்களுக்கு இருக்க கேள்வி. நம்ம நாட்டுல சாதாரண வேலை செய்கிற தொழிலாளி ஒருவருக்கு சராசரியா மாச சம்பளம் 60,000 ரூபாய். 4 பேர் இருக்க ஒரு குடும்பத்தை பராமரிக்க மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. இந்த நிலையில மஹிந்தவோட வீட்டுக்கு 1 மாத வாடகையை செலுத்துறதுக்கு அந்த தொழிலாளி எத்தனை வருஷங்கள் உழைக்கணும்? சரி, அதெல்லாம் விடுங்க. 2016ஆம் ஆண்டு ஹேபிடேட் ஃபார் ஹியூமனிட்டி அப்படின்ற நிறுவனம் நடத்திய ஆய்வுல இலங்கையில சுமார் 8 லட்சம் பேருக்கு வீடுகளே இல்லையா. 2024ஆம் ஆண்டு உலக வங்கி அறிக்கைகள் படி 25% இலங்கையர்கள் இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தான் குடியிருக்கிற வீட்டுக்கு மாசம் 46 லட்சம் ரூபாவை அரசாங்கமே செலுத்தணும்னு எதிர்பார்க்கிறது நியாயமான்றத சிந்திக்கணும். அதே மாதிரி இந்த அரசாங்கம் வீண் செலவுகளை குறைக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா மக்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கிற எந்த முயற்சியும் ஆரம்பிக்கப்படல.